வணக்கம். ஜெயலலிதாவோட பிறந்தநாள் அன்னைக்கு சசிகலா கட்சி ஆரம்பிக்கிறது உறுதி அப்படிங்கிறது தெரியுது. அதுவும் பசும்பொன்னில் ஆரம்பிக்கிறாங்க. நலத்திட்டங்கள்லாம் அறிவிக்க போகிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி 2 பேருக்குமே ஒரு ஒரு ஆப்படிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த இந்த அம்மா பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, துரோகம். எடப்பாடி பழனிசாமி செஞ்ச துரோகம், டிடிவி தினகரன் சசிகலாவுக்கு செஞ்ச துரோகம், 2 துரோகங்களும் ஒன்று சேர்ந்துச்சு. இந்த துரோகத்தை துரோகத்தால் தான் வீழ்த்த முடியும் அப்படிங்கிறனால, இப்போ எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனுக்கு எதிராக இந்த கட்சியை ஆரம்பிக்கிறாங்க, செயல்படுத்த போகிறாங்க. குறிப்பாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் அவங்களுக்குன்னு சில ஆதரவாளர்கள் இருக்காங்கள்ல, அந்த ஆதரவாளர்கள் அவங்களால ஓட்டை பிரிக்க முடியும். ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அது வேறு விஷயம், அது 2வது விஷயம் அது. ஆனால் அதிமுக ஓட்டுகளை இவங்களால பிரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி முதுகுல குத்துற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச அந்த விஷயந்தான். அதே போல் பார்த்திங்கன்னா, முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில் இருக்கிறவங்க சசிகலானால் முக்கியமாக முன்னுக்கு வந்த நபர்கள், சசிகலா கை காட்டினவங்க. உதாரணத்துக்கு உதயகுமார் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை விட உதயகுமார் மேலே அதிக கோபத்தில் சசிகலா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அவங்களெல்லாம் ஜெயிக்க வைக்கவே கூடாது, நம்பிக்கை துரோகிங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. உதயகுமார்லாம் யாருன்னே தெரியாத ஒரு சமயத்தில் ஓபிஎஸ் கொண்டு போய் விடுறாரு. சசிகலா அவங்கள கை தூக்கி விடுறாங்க, அமைச்சராகிறாங்க அப்படின்னா யாருக்கு விசுவாசமாக இருக்கணும்? ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் கூட அவர் என்ன செஞ்சார்? மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளராக நீங்களாம் இருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறமா பொதுச் செயலாளர் ஆக்க விட்டு அப்போ எல்லாமே பொதுக்குழுவில் தீர்மானம்லாம் போட்டு சின்னம்மான்னு உருகி பேசிட்டு உதயகுமார் பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சராக இருக்கணும்னு சொல்லி சசிகலாவை தூண்டி விட்டு ஓபிஎஸ் மேலே இருந்த கோபத்தில் ஓபிஎஸ்ஸை வெளியேற்றி நிறைய விஷயங்களை பண்ணார். இதனால் உதயகுமார் தான் இந்த அதிமுக இப்படி பிளவுபடுறதுக்கு மிக முக்கியமான காரணம். கண்டிப்பாக உதயகுமாரை ஜெயிக்க வைக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை விட உதயகுமார் மேலே தான் அதிக கோபத்தில் இருக்கிறாங்க சசிகலா அப்படின்னு சொல்லி சசிகலாவோட ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா, சசிகலாட்ட முன்னாள் அமைச்சர்கள் சிலர் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. மாவட்ட செயலர்கள் நிறைய பேர் சசிகலாட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அம்மா கட்சி சின்ன பின்னமாக ஆகிட்டே போயிட்டே இருக்குமா, யாரும் பெருசாக எடப்பாடி பழனிசாமி அட்வைஸ் பண்ண முடியல, கேட்குறதுக்கு ஒரு சூழ்நிலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பாஜகவும் பார்த்திங்கன்னா, ஓபிஎஸ் சசிகலா இவங்க 2 பேர்த்தையுமே கட்சிக்குள்ளே இணைக்கிற ஒரு முடிவில் தான் இருந்தாங்க. அதனால தான் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனாங்க. எப்படியா இருந்தாலும் பாஜக சொன்னால் எடப்பாடி பழனிசாமி கேட்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. நமக்கு தான் துரோகம் பண்ணிட்டாரு, பாஜகவுக்கு துரோகம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்போதே, கூட்டணி ஏற்பாடு பண்ணும்போதே உட்கட்சி விஷயத்தில் பாஜக தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமித்ஷாட்ட உத்தரவாதம் வாங்கிட்டார். அதனால் அவங்க உட்கட்சி பிரச்சனையில் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு சசிகலா, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் வெளியேற்றிட்டாங்க. ஆனால் டிடி தினகரனை மட்டும் கூட்டணிகளை கொண்டு விட்டுருக்காங்க. இது சசிகலாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமியை எதிராக சசிகலா இது வரைக்குமே எதுவுமே பேசலை. ஆனால் இப்போது தனி கட்சி தொடங்கணுன்னா எடப்பாடி பழனிசாமியோட துரோகத்தை பேச போகிறாங்க. 2வது அவங்க சுற்றுப்பயணம் போக போகிறாங்க. அந்த சுற்றுப்பயணத்தில் பார்த்திங்கன்னா, நான் என்ன துரோகம் செஞ்சேன், என்னை ஏன் கட்சியை விட்டு நிப்பாட்டினார் எடப்பாடி பழனிசாமி, நிப்பாட்டுற அதிகாரம் யார் கொடுத்தது, நான் அவருக்கு முதலமைச்சர் பதவி தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் மட்டுமே அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓட்டுகள் திசை திரும்பும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திரும்பவும் அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணமே இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கையில் ஆட்சி போகக்கூடாது அப்படிங்கிறதுல திடமாக சசிகலா நினைக்கிறாங்க. அவ்வளோ தூரம் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? எடப்பாடி பழனிசாமி அம்மாவோட கட்சி, அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அவர் முதலமைச்சராக வரட்டும் அப்படின்னு சொல்லி 2021 ஒதுங்கி இருந்தாங்க. அதை கூட அவரால் புரிஞ்சிக்கவே முடியல. சசிகலா இனிமேல் கட்சிக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. சசிகலா தனி கட்சியெலாம் ஆரம்பிக்க மாட்டாங்க, அதிமுகவுக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க. ஏன்னா டிடிவி தினகரன் பேசும்போது கூட 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட பிரச்சாரம் பண்ணுங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்காக அப்படின்னு சொல்லும்போது கூட அதிமுகவுக்கு எதிராக நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சசிகலா அரசியல் ஒதுங்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கினாங்க. அந்தளவுக்கு ஜெயலலிதா மேலே ஒரு மதிப்பு மரியாதை, நெருங்கின தோழி அப்படிங்கிறனால அந்த கட்சிக்கு எதிராக என்னால் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. அது எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைக்கிறாரு, இப்போவும் நினச்சிட்டு இருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய ஒரு இதாகிடுச்சு. ஆனால் அதிமுகவுக்கு எதிராக இவங்க செயல்பட மாட்டாங்க, தனி கட்சியெலாம் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரசா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் தெம்பாக தான் இருந்தார். பாஜக அப்படி ஆரம்பித்தா பாஜக பார்த்துக்குன்னு நினச்சாரு. ஆனால் பாஜக எடப்பாடி பழனிசாமி உட்கட்சி பிரச்சனையில் தலையிடக்கூடாதுன்னு சொன்னதுலேருந்து இவங்க உட்கட்சி பிரச்சனையில் தலையிட போகிறதில்ல. சசிகலா பாஜக அதிமுகவில் சேர்க்குற மூடில் இல்லை, ஓபிஎஸ்ஸையும் சேர்க்குற மூடில் இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறது? இவங்களுக்குன்னு ஒரு அரசியல் எதிர்காலம் வேணும்ல. இப்படியே விட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கும் அதிமுக சம்மந்தம் இல்லை, சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அந்த வழக்கு முடியும் போது அவங்க என்ன பதவிக்கு வரணும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருந்தார்.
திடீர்னு இவங்க வந்து இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இருக்கிறார். அன்னைக்கு தான் இவர் வந்து வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட போகிறார். அவங்க தான் அன்னைக்கு தான் வந்து இவங்களும் புது கட்சி ஆரம்பித்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேச போகிறாங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது இல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து நிறைய பேர் வந்து சசிகலாவோட இணைஞ்சு செயல்படுறதுக்காக காத்திருக்காங்க. ஏன்னா டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் செயல்படுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியல. இப்போ சசிகலாவை ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்களும் போயிட்டாங்க. இதனால என்ன நடக்க போகுது, சசிகலாவோட ஆதரவாளர்கள் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா வந்து அதிமுகவுக்கு எதிராக செயல்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியாக நம்பிக்கிட்டே இருந்தார். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்துனாங்க. அவர் பையன் மிதுன் கூட வந்து சசிகலாட்ட பாய்ஸ் கார்னரில் வந்து 2 தடவை பேசியிருக்காரு, பார்த்துருக்கிறாரு. உங்களுக்கு வேணால் 2 சீட்டை அப்பா ஒதுக்க சொல்கிறேன், அப்பா ஒதுக்குறேன்னு சொல்கிறாரு, உங்களுக்கு நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு மட்டும் சீட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது சசிகலா வந்து மிதுனை வந்து தள்ளி விட்டாங்க. நீ போப்பா, நீ உங்கள் அப்பாவை பேச சொல்லு, உங்கள் அப்பாவுக்கே அரசியல் அனுபவம் இல்லை, நீ வந்து அரசியல் பேச வந்துட்டியா, போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இதன் மூலமாக அவைத்தலைவர் பதவியை வந்து சசிகலாவுக்கு தர மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அவங்க கட்சியோட பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கு அப்படி தான் தொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை அவங்களுக்கு அவைத்தலைவர் பதவியை கொடுத்து அவங்க பொதுச் செயலாளர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை சசிகலானால பொதுச் செயலாளராக ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்கவே முடியாதுல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் வந்து அவைத்தலைவர் தரேன் அப்படின்னு சொன்னார். அது இல்லாமல் 2வது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, அப்படியே நீதிமன்றத்தில் எழுதிட்டே போவோம். ஒரு சைடு வந்து சசிகலாட்ட பேச்சுவார்த்தை நடத்துவோம், சுமூகமான ஒரு போக்கை கடைப்பிடிப்போம். அப்படி சுமூகமான போக்கை கடைப்பிடிச்சிட்டு இருக்கும்போதே பாஜகவுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுப்போம். இது மாதிரி சசிகலானால் ஓட்டு பிரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க டென்ஷன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சி பாஜகவுக்கு அழுத்தம் கொடுத்தாரு. பாஜக ஒரு எல்லையில் வந்து எடப்பாடி பழனிசாமியை புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ணாமலை வந்து சொன்னது கரெக்டு. அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்பாதீங்க, அவர் வந்து நமக்கு தொகுதி பங்கீட்டிலே நமக்கு பிரச்சனை பண்ணுவார். நம்ம வந்து 88 தொகுதி நமக்கு வந்து கன்ஃபார்மாக ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி, சட்டமன்ற தொகுதியில் பாஜகவுக்குன்னு தனியாக செல்வாக்குள்ள தொகுதிகள் ஒரு 60 தொகுதிகள் இருக்குது. அந்த தொகுதிகளை நம்ம ஜெயித்தாலே நம்ம போதும், நம்ம தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்பி இவங்க உள்ளே போகிறாங்க. 40 தொகுதிக்கு மேலே கொடுக்க மாட்டேன், 40 வரமாட்டேங்கிறாரு, 20-25க்குள்ளே நிற்கிறாரு. இது வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே போல் சசிகலா வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த வழக்கு இழுபறியில் போயிட்டே இருக்கும். அது போயிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து அவங்க சசிகலாட்டையும் ஒரு சைடு பேச்சுவார்த்தை நடத்துவோம். பாஜக கூட மூலமாக பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்போம். அவங்க வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே நினச்சிக்கிட்டே இருந்தார். சசிகலா இன்னமே என்ன பண்ண போகிறாங்க அதிமுகவுக்குள்ள வந்து அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாயிடுச்சு. இப்போ சசிகலா வந்து ஒரு தனி கட்சி தொடங்கினான்னா 10ஓட 11 இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம், நினைக்க முடியாது. ஏன்னா சசிகலாவுக்குன்னு ஒரு ஆதரவு இருக்குது. கிட்டத்தட்ட அந்த அம்மானால ஒரு 50 தொகுதிகளை வந்து ஓட்டை பிரிக்க முடியும். அவங்க ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்கல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும். திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடாது, ஏற்கனவே வர முடியாது, 3வது இடத்துக்கு தான் போகும்னு சொல்லி நேற்று கூட மாணிக் தாகூர் பேசிட்டு இருக்கிறாரு. அமித்ஷாவுக்கு இந்த விஷயம் தெரியும். எடப்பாடி பழனிசாமி அடம் பிடிக்கிறாரு, நான் முடியும், என்னால் முடியும், நாங்கள் ஜெயிச்சிருவோம், நாங்கள் வந்து சர்வே எடுத்து வச்சுருக்கோம்னு அமித்ஷாவிட்டே அவர் உல்ட்டா விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கடைசியாக வந்து இனிமேல் இப்படியே விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதிமுகவுக்கு எதிராக என்னால் பேச முடியாது, ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்னால் பேச முடியும். ஒரு 50 தொகுதியில் என்னுடைய பேச்சு வந்து எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சசிகலா நினைக்கிறாங்க. குறிப்பாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் அப்படி நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். துரோகம் தொடர்ந்து வெல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, தொடர்ந்து தோத்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த துரோகத்தினாலே நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியும்னு நினைக்கிறாரு. இது மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடியது வந்து சசிகலா சொல்லணும். அதே சமயத்தில் வந்து கொடநாடு விஷயத்தை பற்றியுமே வந்து சசிகலா வந்து பேச போகிறாங்க, மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்ல போகிறாங்க. கொடநாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க, யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் வந்து சசிகலா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவினரே வந்து திசை திரும்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு இவங்க வந்து அப்படியே சும்மா தனித்து நான் போட்டி போட போகிறேன் அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல. ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் தான் இருக்கார். ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக இப்போ என்டிஏ கூட்டணியிலையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷா வந்து ஓபிஎஸ்ஸை தூக்கிட்டு வாங்கயா அந்த செல்லத்தை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் வந்து அவர் போய் இந்த மாதிரி சமயத்தில் அவர் திரும்பவும் ஒரு தவறான முடிவு எடுத்தார் அப்படின்னா அது நல்லதுக்கு இல்லை. அதனால் வந்து அவர் சசிகலாவோட தான் கூட்டணி வைப்பார். அதே போல் ராமதாஸ் பாமக வந்து அவங்களும் கூட்டணி வைக்கிறதுக்கான திமுக அதிமுக 2 பேருமே தள்ளிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க சசிகலா, ஓபிஎஸ், அதே போல் ராமதாஸ், அதே போல் அவங்க
விஜயோட தாவேகாவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதனால் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இந்த தேர்தலில் சந்திக்க போகிறாரு. அதுதான் பாஜகவும் வந்து விட்டுட்டாங்க, சைலண்ட்டாக விட்டுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை நம்பினோம்னா நம்மளும் வந்து தோற்றுருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், பயம் இருக்குது. நம்ம தொகுதியில் மட்டும் நம்ம களத்தில் இறங்கி நம்ம வேலையை பார்த்து நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு பாஜக வந்துட்டாங்க. அதனால் வந்து பெருசாக அவங்க வந்து ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சசிகலாவோட இந்த மூவ், இந்த அதிரடி, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.